மாத்தி யோசிச்சேங்க. விவசாயிகள் நிலையான வருவாயினை பெற கால்நடைகளோடு கூடிய ஒருங்கிணைந்த பண்ணைய முறைகளையும் கலப்பு பயிர் சாகுபடி முறைகளையும் மேற்கொள்ளலாம். விவசாயத்துடன் இணைந்து கால்நடைகள் மற்றும் மீன்களை வளர்க்கும் போது ஒன்றின் கழிவை மற்றொன்றிற்கு உணவாக பயன்படுத்தி லாபம் ஈட்டலாம். அந்த வகையில் ஒருங்கிணைந்த பண்ணையத்தின் மூலம் பயனடைந்த தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகா டி சிலுக்குவார்பட்டி கிராம வேளாண்மையாளர் சி ஜோசப் அவர்கள் தரும் செய்திகள். ஒருங்கிணைந்த திட்டத்தில் நாங்கள் இந்த பண்ணைக்குட்டை தோண்டியிருக்கோம். தோண்டின பிறகு எங்களுக்கு நல்ல தண்ணி மகசூல் ஒரு காலத்தில் எங்களுக்கு ஒரு தடவை தான் எடுக்க முடிஞ்சிச்சு மழை காலத்தில். இப்போ 2 டைம் 3 டைம் எடுக்கிற மாதிரி வருது. நல்ல முறைக்கு எங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. 2 மாடு பிடிக்க சொல்லியிருந்தாங்க. அதில் பண்ணைக்குட்டை 1 தோண்டியிருந்தோம். 2வது மாடு 2 மாடு பிடிக்க சொல்லியிருந்தாங்க. 2 மாடு பிடிச்சிருந்தோம். அது பிறகு 10 ஆடு 1 கெடா பிடிக்க சொல்லியிருந்தாங்க. அதுக்கு 10 ஆடு 1 கெடா பிடித்தோம். அடுத்து கோழி 30 கோழி இது பண்ணியிருந்தோம். அந்த 30 கோழியில் வாங்கி விட்டோம். அடுத்து மண்புழு தயாரிக்கிறதுக்கு அது ஒன்று சொல்லி இது பண்ணால் அந்த மண்புழு அந்த எருச்சாணியை போட்டு எங்களுக்கு நல்ல முறைக்கு மகசூல் ஆகுது. நல்ல முறைக்கு எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. அந்த இயற்கை உரம் இல்லாமல் செயற்கை உரத்தில் தான் கொடுத்துக்கிட்டு இருந்தோம் அந்த மண்புழு இதில். அதனால எங்களுக்கு அந்த மண்புழுவுக்கு எங்களுக்கு நல்ல முறைக்கு எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இயற்கை உரம் போட்டதுனால எங்களுக்கு வெள்ளாமை விளைச்சியும் எந்த நோய் நொடி இல்லாமல் வருது. நல்ல முறைக்கு தான் இருக்குது. இப்போ 2வது என்னென்னா இந்த மாட்டு 2 மாடு பிடிக்க சொல்லியிருந்தோம். அந்த 2 மாடில் எங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாகி வருமானம் 2 மாட்டில் மாதம் 25,000 ரூபா வந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ 4 மாதம் கழித்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணி இன்னும் 2 மாடு எக்ஸ்டெண்ட் பண்ணணும். 2 மாடு எக்ஸ்டெண்ட் பண்ணணுமே. அது பிறகு இப்போ நாங்கள் அந்தளவுக்கு போய்கிட்டுருக்கு சார். ஆட்டுக்குட்டி வளர்த்தோம். ஆட்டுக்குட்டி 10 ஆட்டில் இப்போ 6 மாதத்துக்குள்ளே 6-7 ஆடு எக்ஸ்டெண்ட் பண்ணி குட்டியில் விற்றோம். அது ஒரு 30,000 ரூபா எங்களுக்கு மகசூல் ஆச்சு. 30 கோழி எங்களுக்கு கொடுத்தது. இப்போ அந்த 30 கோழியில் எங்களுக்கு ஒரு 6 மாதத்துக்குள்ளே மாதம் 2,000 3,000 1000 இப்படி முட்டை எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எங்களுக்கு 1000லேருந்து 2000த்துக்குள்ளே நல்லா எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நாட்டுக்கோழி முட்டை எங்களுக்கு கிடைக்காம இருந்தது. இப்போ இங்கே இந்த திட்டத்தினால நாங்கள் நாட்டுக்கோழி நல்ல முட்டை எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இது பண்ணி நல்ல முறைக்கு இதாச்சு சார். இந்த பண்ணைக்குட்டைக்கு நாங்கள் தோண்டி பிறகு எங்களுக்கு நல்ல முறைக்கு தண்ணி ஒரு மழை பெஞ்சாலே ஊறிடுது. சுற்று கிணறுல தண்ணி ஊரலன்னு சொல்லுவாங்க. அந்த எங்களுக்கு தண்ணி ஒரு நிமிஷம் இதாகிடுச்சு. நல்ல முறைக்கு ஒரு மழை பெஞ்சாலே 1 அடி 2 அடி ஊறுது. 10 மழை பெஞ்சாலும் தண்ணியே ஊறாது. இப்போ எங்களுக்கு ஒரு 2 மழை பெஞ்சாலே கிணத்துக்குள்ளே நல்லா தண்ணி வந்துடுது. இப்போ அந்த பண்ணைக்குட்டை 2வது மாடு ஆடு கோழி மண்புழு திட்டம் எல்லாம் கொடுத்ததுனால எங்களுக்கு எல்லாமே யூஸ் ஆகுது. நல்ல முறைக்கு இருக்குது. வேளாண்மை துறைக்கு நல்ல நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் விவரங்கள் பெற சி ஜோசப் அவர்களை 07639781384 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.